என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலும் பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பெரிய கொண்டாட்டத்திலே இருந்தாலும், அந்த கொண்டாட்ட சிந்தனையிலே நாம் இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மையமாய் வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் இந்த பண்டிகை நாட்களை அனுசரிப்போம். ஆண்டவர் ஒரு நாளும் துக்கப்பட்டு விடவே கூடாது. நம்முடைய கொண்டாட்டத்திலே அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்திலே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த நட்சத்திரத்தை பார்த்த அந்த வான சாஸ்திரிகள் அவர்கள் ஏரோதினிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, எத்தனையோ நட்சத்திரங்கள் அங்கே வானத்திலே ஜொலித்திருக்கலாம். நட்சத்திரங்களினுடைய அந்த எண்ணிக்கையை ஒரு நாளும் எந்த மனிதனும் கணக்கிடவே முடியாது. அதை எண்ணிடலான்னு சொல்லி எத்தனையோ பேர் அங்கே முயற்சி எடுத்தார்கள். இவ்வளவுதான் நட்சத்திரத்தின் எண்ணிக்கை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நட்சத்திரங்களைப் போல என்று சொல்லி எண்ணிக்கைக்கு அடங்காத அந்த காரியங்களை, அதை எண்ண முடியாது என்பதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குரைத்தார். பல வேத வசனங்கள் நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்பதற்கு நாம் வேதத்திலே ஆதாரங்களை பார்க்கலாம். அவ்வளவு நட்சத்திரங்கள் மத்தியிலே ஒரே ஒரு நட்சத்திரத்தை இந்த வான சாஸ்திரிகள் அடையாளம் காண்கிறார்கள். அந்த நட்சத்திரத்தை குறித்து ஏரோதினிடத்திலே சொல்லுகிறார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொன்னார்கள். நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் அங்கே வித்தியாசப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்திற்கு வித்தியாசமாக இருக்கும். நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணி இருக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவர் என்பதையும் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த அவருடைய நட்சத்திரத்தை குறித்து பிலேயாம் தீர்க்கதரிசி என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும் என்பதை குறித்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் கூட அந்த நட்சத்திரத்தை குறித்து ஒரு சில காரியத்தை எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 2:2 பாருங்கள். அங்கே அது அவருடைய நட்சத்திரம் என்று வாசிக்கிறோம். எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவருடைய நட்சத்திரம், அவருக்காக வேலை செய்கிற ஒரு நட்சத்திரம், அவருக்காக ஊழியம் செய்ய போகிற நட்சத்திரம், அவருடைய பணியை நிறைவேற்றப் போகிற நட்சத்திரம், அதுதான் அவருடைய நட்சத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நட்சத்திரத்தை போல பார்க்க விரும்புகிறார். ஒரு நட்சத்திரமாய் இந்த உலகத்திலே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நம்ம அவருடைய நட்சத்திரம் என்பதை மறந்துடக்கூடாது. நாம் தேவனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை என்ன? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற நட்சத்திரங்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. நாம் அவருடையவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவருக்கு உரிமம் கொடுப்போம். நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படி தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்தார் என்று லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். காரணம், நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு. இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட நட்சத்திரமாக பார்க்க விரும்புகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட நட்சத்திரமாய், பரிசுத்தமாய் ஜொலிக்கிற நட்சத்திரமாய், அவருக்கு சொந்தமான நட்சத்திரமாய் தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. இந்த பண்டிகை நாட்களில் எப்போதும் ஒன்றை மனதிலே வைத்து கொள்ளுங்கள், நான் அவருடையவன், நான் அவருடையவள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமாக அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை அவருக்காக மகிமையான பாத்திரங்களாய் பயன்படுத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய நட்சத்திரங்களாக, உமக்கு பணி செய்கிறவர்களாக, நீர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிறவர்களாக
எங்களை மாற்றும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உமக்கு உகந்த நட்சத்திரங்களாக எழுந்து எரிந்து பிரகாசிக்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லேவியராகமம் 20:26.